Hey guys, welcome to Presta's Culinary Corner. இன்னைக்கு ஜஸ்ட் 3 ஐட்டம்ஸ் வச்சு ஒரு கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லாமல் மிக்ஸி இல்லாமல் எப்படி கேக் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 முட்டையை உடச்சிக்கணும். அந்த எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் ஹோப். ஏன்னா நம்ம வந்து ஹேண்டு தான் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கை வலிச்சாலும் பரவாயில்ல, இன்னொரு கையில் திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாச்சும் இப்போ எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் லைட் எல்லோவாக மாறி அண்ட் தென் ஒயிட் கலரில் கிட்டத்தட்ட வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு 1/2 கப் ஆஃப் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து இதை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க, என்னடா அது வரவே இல்லைன்னு. அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட் வரும். ஆனால் என்ன, இட் டேக்ஸ் டைம். அண்ட் தென் நீங்கள் இந்த மாதிரி மிக்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பவுலில் ஏதாச்சும் ஹோல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நான் அது வந்து ஒழுங்காக செக் பண்ணல. அதனால் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணுறதை ஆரம்பிக்கணும். இந்த கேக் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கோல்ஸுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அது நம்ம நல்லா பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரி அது நடந்திருக்காது. இல்லைனா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி டைம்லேயே நிறைய பேர் அதை கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கும், இன்னொரு ட்ரை கொடுத்தா கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் டில் யூ அச்சீவ் யுவர் கோல்ஸ். அந்த சின்ன ஹோப் தான் எண்ட் ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அண்ட் நம்ம லைஃபையே மாற்றும். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம குக்கிங்க்கு வந்துடலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலரில் நுரையாக நல்லா வந்திருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, ஒரு 3/4 கப் ஆஃப் மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அது வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா, அது குறையாமல் நல்லா ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட் ஷேப்ட் அலுமினியம் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் நல்லா கீ அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். மேலே பபிள்ஸாக இருக்கிறதுனால டூத் பீக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கடாயை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். அதுக்கடுத்து உள்ளே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த மோல்டு வந்து இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். ஒரு 25 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடும். கேக் நல்லா வந்திருக்கு. இதோடைய டெக்கரேஷன் பார்ட் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் PCC. பை.